Daily. Taste the Daily. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். காரைக்குடியில் அரசு பள்ளியில் மாணவன் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக மாணவனின் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய சூழலில் ஆட்சியர் அவர்களோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். இது தொடர்பான மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சந்திரமோகன் வழங்கிட கேட்கலாம். சந்திரமோகன், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். பொய்யாவயல் உயர்நிலைப் பள்ளியில் மின்சாரம் தாக்கி பலியான மாணவன் சக்தி சோமையாவின் உடலை வாங்க மறுத்து பல மணி நேரத்திற்கு மேலாக உறவினர்கள் மற்றும் பெற்றோர்கள் காரைக்குடி அரசு மருத்துவமனைக்குள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் ஆசா அஜித் காரைக்குடி அரசு மருத்துவமனைக்கு நேரில் வந்து மாணவனின் தாயாரிடம் நேரடியாக விசாரணை மேற்கொண்டு வருகிறார். அவருடைய தாயார் தனது கணவர் இறந்து ஒரு வருடம் ஆவதாகவும் தனக்கு தற்போது 3 பெண் குழந்தைகள் உள்ளதால் அவர்களில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் எனவும் சம்பந்தப்பட்ட ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் நிவாரண நிதியை கூடுதலாக வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்து வருகிறார். தற்போது சம்பவ இடத்திற்கு தமிழக கூட்டுறவுத்துறை அமைச்சர் KR பெரியகருப்பன் அவர்களும் மாணவரின் தாயாரிடம் கோரிக்கையை கேட்டு வருகிறார். விவரங்களுக்கு நன்றி சந்திரமோகன். Taste the Daily.